குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 18 சித்தர்கள் பாடல்களும் அந்த பாடல்களுக்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அகத்தியர் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே 15 பாடல்கள் பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 16. மோட்சமது பெறுவதற்கு சூட்சம் கேளு, முன் செய்த பேர்களுடன் குறியை கேளு, எய்ச்சலது குருக்களது குலங்கள் கேளு, எல்லாரும் கூடழிந்தது எங்கே கேளு, பேய்ச்சலது மாய்கை அப்பா ஒன்றுமில்லை, பிதற்றுவார் அவரவரும் நிலையை காணார், கூச்சலது பாளையந்தான் போகும்போது கூட்டோடே போச்சுதப்பா மூச்சுத்தானே. இதுதாங்க அந்த பாடல். மோட்சம் அப்படின்னா வீடு பேரு, ஏய்ச்சல் அப்படின்னா பொருந்துகின்ற, கூடு அப்படிங்கிறது உடல், பாளையம் அப்படின்னா இந்த பாடல்ல சுடுகாட்டை குறிச்சு சொல்லியிருக்காரு. சோ பாட்டோட பொருள் என்னன்னு பார்க்கலாமா? நீ வீடு பேரு அடையும் ரகசியத்தை சொல்லுகிறேன், அதை செவி கொடுத்து கேட்பாயாக. முன்பு வாழ்ந்து மறைந்தவரை பற்றியும் அறிவீர், பொருந்துகின்ற சிவன் கோவில் பூசாரியின் குலத்தை கேட்பீர், கடந்த காலத்தில் அனைவரும் உடல் அழிந்தது எவ்விடத்தில், நம் வாழ்க்கையே மாயைதான் அதுவன்றி வேறு அல்ல, அவரவர் வாய்க்கு வந்தபடி பிதற்றுவார், ஒருவர் மயானம் அதாவது சுடுகாடு என்னும் கூடாரத்திற்குள் உடல் செல்லும் போது உயிரும் சென்றது, அது போன பின் புலம்பினாலும் வராதப்பா. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது 17வது பாடல். மூச்சொடுங்கி போனவிடம் ஆறுங் காணார், மோட்சத்தின் நரகாதி இருப்பும் காணார், வாச்சென்ற வந்த வழியேற்றம் காணார், வழிமாறி நிற்குமணி வழியும் காணார், வீச்சப்பா வெட்டவெளி நன்றாய் பாரு, வேதங்கள் சாத்திரங்கள் வெளியாய் போச்சே, ஆச்சப்பா கருவுதனில் அமைந்தார் போலாம், அவனுக்கே தெரியுமல்லால் அறிவாய் பாரே. இதுதாங்க அந்த பாடல். ஆர் அப்படின்னா யார் அப்படின்னும், இருப்பு அப்படின்னா இருக்கும் இடம் அப்படின்னும், வலி அப்படின்னா மூச்சு காற்று அப்படின்னு அர்த்தம். சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, மூச்சு அடங்கிய இடத்தை எவரும் அறிய மாட்டார், மோட்சம் நரகம் இதெல்லாம் இருக்கும் இடமும் தெரியாது, வந்த வழியையும் அறிய மாட்டார், மூச்சு காற்று மாறி மாறி இயங்கி நிலைத்த வழியையும் காண மாட்டார், மேலே உள்ள சிதாகாசத்தை உன்னிப்பாய் உணர்வீராக, வேதங்களும் சாத்திரங்களும் வானமாய் போயிற்று, அன்னையின் கருவறையில் எழுதியபடி அது பிரம்மனுக்கே தெரியும் என்றாலும் நீயும் ஞானத்தால் உணரலாம் அப்படிங்கிறது தாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது 18வது பாடல். பாரப்பா உலகுதனில் பிறவி கோடி, படைப்புகளோ பலவிதமாய் கோடா கோடி, வீரப்பா அண்டத்தில் பிறவி கோடி, வெளியிலே ஆடுதப்பா உற்றுப்பாரு, ஆரப்பா அணுவெளியில் உள்ள பிண்டம், ஆச்சரியம் புழுக்கூடு வளைமோதப்பா, கூரப்பா அண்டத்தில் பிண்டமாகும், குணவியா வானானக்கார் சத்தியமாமே. அண்டம் அப்படின்னா வான் மண்டலம், பிண்டம் அப்படின்னா இங்கு கோள்கள் மற்றும் உடல் அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, உலகில் பிறவிகள் கோடி உண்டு, அவற்றுள் படைப்புகள் கோடான கோடியாகும், வான்மண்டலத்தில் பிறந்தவைகள் கோடியாகும், இவ்வாறு பிறந்து விண்ணிலே திரிவதை உன்னிப்புடன் கவனிப்பாயாக, அணுவெளியில் இருக்கும் கோள்கள் புழுவின் கூட்டை போன்று அலைமோதுகின்றன, சொல்கிறேன் உலகத்தில் தோன்றுவது உடலாகும், நீ நல்லவன் என்றால் இதனை அறியலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது 19வது பாடல். சத்தியமே வேணுமடா மனிதனானால், சண்டாலம் செய்யாதே தவறிடாதே, நித்திய கர்மம் விடாதே நேமம் விட்டு, நிட்டையுடன் சமாதி விட்டு நிலை பேராதே, புத்தி கெட்டு திரியாதே பொய் சொல்லாதே, புண்ணியத்தை மறவாதே பூசல் கொண்டு, கத்தியதோர் சல்லிட்டு தர்க்கியாதே, கர்மி என்று நடவாதே கதிர்தான முற்றே. இதுதாங்க அந்த பாடல். சத்தியம் அப்படின்னா உண்மை, சண்டாலம் அப்படின்னா துரோகம், நித்திய கர்மம் அப்படின்னா நாள்தோறும் செய்யும் நல்ல செயல்கள், நிட்டை அப்படின்னா சிவயோகம், பூசல் அப்படின்னா பகை, சல்லிடுதல் அப்படின்னா குலைத்தல், கர்மி அப்படின்னா படுபாவி அப்படின்னும் அர்த்தம். சோ இந்த பாட்டோட பொருள் மனிதர்கள் உண்மையானவர்களாக இருக்க வேண்டும், துரோகம் செய்யாதவர்களாகவும் வார்த்தை தவறாதவர்களாகவும் இருக்க வேண்டும், நாள்தோறும் செய்யும் நல்ல செயலை தொடர்ந்து செய்பவராகவும் முறை பிறளாதவராகவும் இருக்க வேண்டும், சிவயோகத்துடன் சமாதி நிலை பிறழாமல் கடைபிடிக்க வேண்டும், அறிவை அடகு வைத்து விட்டு அறிவற்றவனாய் அலையாதே, பொய் பேசாதே, புண்ணிய செயலை நினைவில் கொள்ள வேண்டும், சத்தமிட்டு குலைத்தும் சண்டையிட்டு வீண்வாதம் செய்யாதே, படுபாவி என்று பெயர் எடுக்காதே, வெளிச்சத்திற்கு வருவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது 20வது பாடல். கற்பமென்ன வெகு தூரம் போக வேண்டா, கண்மலையில் குவடுகளில் அலைய வேண்டா, சர்ப்பமென்ன நாகமதோர் தலையில் நின்று, சாகாத கால் கண்டு முனையில் ஏறி, நிற்பமென்று மனமுறுத்து மனத்தில் நின்று, நிஜ
சுந்தரமான கருநெல்லிச் சாற்றைக் காண சொற்பமென்று விட்டு விட்டால் அலைந்து போவாய் துரியமென்றே பராபரத்தில் சென்று கூடே. அதாவது கற்பம் அப்படின்னா சித்தர்களுடைய மருந்து, உடலை வலிமையாகவும் நோய் வராமலும் காக்கும் மருந்து. ஏற்கனவே இது காய கற்பம் அப்படின்னு ஒரு பாடல்ல சொல்லி இருக்காங்க. குவடு அப்படின்னா மலை உச்சி, சர்ப்பம் அப்படின்னா பாம்பு. சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, சித்த மருந்தாகிய கற்பம் என்று அதிக தூரம் செல்ல வேண்டாம், கல்மலையின் உச்சி வரை திரிய வேண்டாம், சர்ப்பம் என்ற குண்டலினி பாம்பு இருக்கும் மூலாதாரத்தில் மனத்தை அடக்கி சாகாக்கால் சுழுமுனையில் முன்னேறி உண்மையான ஆக்ஞாவின் சரத்தை காண்பாயாக. இச்செயல் அற்பமானது என்று விட்டு விடுவாயானால் அலைந்து போவாய், சக்தியின் வீட்டை நாடி இறைவனை சேர்வாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாட்டோட பொருள் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் 5வது வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.